அழகான கோமாளி வந்தேனுங்க ஆட்டமாடி பாட்டுவாடி அழகான கோமாளி வந்தேனுங்க நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க சிரிக்க வைக்க நல்லா சிந்திக்க வைக்க சித்தித்த கோமாளி வந்தேனுங்க சிரிக்க வைக்க சிந்திக்க வைக்க சீர்திருத்த கோமாளி வந்தேனுங்க சிரிக்க வைக்க நல்லா சிந்திக்க வைக்க சித்தித்த கோமாளி வந்தேனுங்க சிரிக்க வைக்க சிந்திக்க வைக்க சீர்திருத்த கோமாளி வந்தேனுங்க அட சிரிக்க வைக்க நல்லா சிந்திக்க வைக்க சித்தித்த கோமாளி வந்தேனுங்க சிரிக்க வைக்க சிந்திக்க வைக்க சீர்திருத்த கோமாளி வந்தேனுங்க 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 அழகான கோமாளி வந்தேனுங்க 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 அழகான கோமாளி வந்தேனுங்க ஆட்டமாடி நல்ல பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க பெரும்புகின்றவர்களே பெருமதிக்கு மரியாதைக்குரிய நாடக ரசிக பெருமக்களை காடு சென்று மாலில் விடு திரும்பும் மண்ணை பொன்னாக்கும் மாபெரும் விவசாய பாட்டாளி பெருமக்களே கண்ணியை கட்டுப்பட சொல்லக்கூடிய உயர்திரு காவல்துறை ஐயாவர்களுக்கும் இவரை சேர்ந்த முக்கியஸ்தர்களுக்கும் கோவில் நிர்வாகி ஐயாவர்களுக்கும் இந்நாடகத்தினை ஒருங்கிணைத்து சிறந்த முறையில் நடத்தி கொண்டிருக்கும் விழா கமிட்டியாளருக்கும் எங்கள் சார்பாகவும் ரொம்ப நேரம் நிற்காதம்மா உட்காருமா உட்கார் ஆயா புழு கலர் சேலை மே இந்த அப்படி விரி அந்த சொட்டையை நிரப்பு ஏய் எந்த சொட்டையை சொல்ற நான் மண்டையில் உள்ள சொட்டையை சொன்னி அந்த சொட்டை அல்ல ஆயா நிரப்பு ரெண்டு பேரும் இப்போதான் பத்மினி சரோஜம் வந்திருக்குது நீங்கள் நிரப்பி நாடகத்தை பார்த்து விடிகிற குழியில் அங்கே காசை வாங்கிட்டு போய் சாப்பிட்டாலும் உட்காரு நீ உட்கார்றதுக்கு 3 வருஷம் ஆகிருப்பாரு பாரு இந்தா நறுக்குன்னு உட்காந்துட்டியா முட்டி நல்லா இருக்குதோ இப்போ நல்லாத்தான் இருக்கு அப்புறம் 3 மாதத்துக்கு அப்புறம் ஒரு சைடாக இழுக்க ஆரம்பிச்சிடும் உட்காந்துட்டியா என்ன பெத்தாயா எங்கள் அம்மா பெரியம்மா மாதிரியே இருக்க ரொம்ப சந்தோஷம் நான் கலாய்க்கலாமா தப்பாக நினச்சிக்காதேன் நீ சரி ஐயா இப்போ தான் கலாய்க்கிறேன் அதுக்கு பார்த்தா தெரியுது அன்பன் அவர்களுக்கும் விழா கமிட்டலுக்கும் எங்கள் சார்பாக எங்கள் கலைக்குழு சார்பாக நம்ம மறந்த அன்பண்ணா நாடக அமைப்பாளர் பாசத்தை என்று முறவாத எங்களது எங்கிட்ட இருக்குது கருணாநிதி அட்டேன்ஸ் ஐயா எங்கே இருக்கீங்க ஆத்தி கொலையை வைக்கிறீங்க சிறந்த முறையில் அன்பண்ணா கருணாநிதி அண்ணா அவர்கள் சார்பாகவும் மற்றும் எங்கள் இசைக்களின் சார்பாகவும் எங்களையெல்லாம் உள்நாடு மட்டுமின்றி வெளிநாடு முதற்கொண்டு ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் எங்களது காடமங்கலத்தைச் சேர்ந்த அன்பண்ணா முருகண்ணா அவர்கள் சார்பாகவும் மற்றும் கனி தானே கனி அண்ணா அவர்கள் யூடியூப் சேனல் அன்பண்ணா அவர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம் அருமையான ஒரு கூட்டம். ஏன்னா ஒரு நாடகம் நடக்கிறது பெரிய விஷயம். ஏன்னா எவ்வளோ பிரச்சனையை தாண்டி எத்தனையோ ஊரில் எத்தனையோ விஷயங்கள் நடக்குது. ஆடா ஏன்னு நல்லாத்தானே வந்தேன். உண்மையுமே ஒரு நாடகம் நடக்கிறது பெரிய விஷயம். இந்த மாதிரி அமைதியை காத்து நான் எந்த ஊர்லையுமே பார்த்தது கிடையாது. ஏன்னா ஒரு குண்டூசி விழுந்தா கூட சவுண்டே இருக்கும். ஒவ்வொரு ஊரில் நம்ம ஒன்று பேசிட்டு இருப்பேன், செலுத்து எடுத்துருவேன். ஏன்னா நம்ம பேசுகிறவங்க கவனிக்கவே மாட்டேன். நாடகமா இல்லை கரகாட்டமானே தெரியாது. ஏன் அது மாதிரி இருக்கும். ஏன்னா உண்மையுமே இதே மாதிரி அமைதி காத்து தாங்க. ஏன்னா ஒரு நாடகம் என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு நாடகத்தை நடத்துறீங்க, நடத்துகிறப்ப உங்கள் காசு வீண் போகக்கூடாது. அது மாதிரி வந்திருக்க நடிகர்களும் ஒவ்வொரு நடிகரும் சில தமிழகத்தில் தனக்குன்னு ஒரு பணி கொண்டு வெட்டி முரசு கொட்டி வரக்கூடிய ஒரு நல்ல நடிகரை கூட்டி வந்திருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய திறமை யார் இப்போ ஆல்ரவுண்டர் என்ன வாசிக்கிறாரு, இப்போ பெட்டி என்ன வாசிக்கிறாரு, மிருதங்கரை என்ன வாசிக்கிறாரு கவனமாக பார்த்தா தான் நாடகம் நல்லா இருக்கும். எல்லாருமே நீங்களாம் 100 நாள் வேலை தான் பார்ப்பீங்க. இவங்க பூரா 150 நாள் வேலை ஆக்குறாள். அது என்ன 150 நாள் வேலை? ஓப்பிதேன் ஊரை ஏமாத்திட்டு போகிற ஆளாக இருப்பேன். கவனம் இல்லைன்னா நமக்கு மரணங்கிற மாதிரி இவங்க தான் அம்புட்டு கேஷம் இருக்கிற வரையும் நாடகத்தை அமைதியான முறையில் பாருங்கன்னு சொல்லி கொண்டோடு. ஏன்னா நம்மளால எத்தனையோ பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பேசியிருப்போம், எந்திரிச்சு போயிடுறாங்க. ஆமாம், ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. எந்திரிச்சு போகவே மாட்டான், அம்புட்டும் போய் சொல்லி முட்டேன். ஆமாம் ஆமாம், அப்படியே நம்மளுக்கு அப்படி கிடையாது. கண்டிப்பா இப்படி எதை வீசி வாங்கி எப்ப எதை பேசிட்டு இருக்குமோ தெரியல, காணாம போயிருவாங்க. மாப்பிள்ள நம்ம வாயை திறந்தீங்கன்னா பட்டு பட்டுன்னு அடிச்சிருவான். இவங்க வாய்க்கேஷ் அப்படித்தான் இருக்கும். அதனால தாய் ஆயிரங்கனோட சமையற தாய் உன்னை வணங்காத நாள் இல்லம்மா. அம்மா என்னடா
இதை முடிச்சாத்தே நமக்கு பாட்டு வாச்சு முடிக்க. அம்பிகையே ஈஸ்வரியே எமை ஆள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி. அம்பிகையே ஈஸ்வரியே என்னை ஆள வந்து கோவில் கொண்ட குங்குமக்காரி. ஆள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி. இமை ஆள வந்து கோவில் கொண்ட குங்குமக்காரி. நான் குளத்துக்குள்ள வேணா போயிட்டேன், நல்லா தானே வந்துச்சு. ஏன் ஹல 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 சிவகாமி முயமலே மொத்த மாறி ஓ செல்வனுக்கு காலமட்டு மொத்த மாறி கால விட்டு வாழ்கின்ற மொத்த மாறி இனி வருங்காலம் எங்களுக்கு முத்துமாரி. அம்பிகையே ஈஸ்வரி என்னை ஆள வந்து கோவில் கொண்ட குங்குமக்காரி. ஐயோ அம்மா நம்மளே லூஸ் ஆக்கிறாங்க. அசந்தா முருகனே மரியாதை கேட்குறாங்கண்ணே, போக வேண்டியதாண்ணா. நீ அதுக்கு மேலே என்ன போ. முதல்ல யாருக்கு வணக்கத்தை வைக்கிறோமோ நம்ம ஆண்களுக்கும் நான் எப்போதுமே வணக்கத்தை வைக்க மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வைக்கிறது இல்லை. பொதுவாக நம்ம ஆளுங்க எப்போதுமே ஒரே மாதிரி உட்காந்துருப்பாங்க. நீ முக்காடு ஓடிட்டு உட்காந்துற நாடகம் புழு புழுன்னு இருக்கும். அப்படித்தான் இருக்கும். முக்காடு எடு முதல்ல. என்ன பொம்பளை என்ன மொட்டையை அடிச்சுட்டு வந்துருக்குற? மொட்டை தான் அடிச்சிருக்கிறீ தம்பி. அவர் மொட்டைலப்பா, அவர் பிறவிலேருந்து அப்படி. என்ன கொட்டையா? ஏன்டா வாய பிடுங்குற? சரி இருக்கட்டும். மண்மே பெண்களுக்கு தான் முதல் மரியாதை. என்ன பெத்த ஆயாக்கா உட்காந்துருக்கிய வேறு அம்புட்டு வேறு கோயிலில் மண்ணாவரி தூத்துற மாதிரியே அம்புட்டு உட்காந்துருக்க. எப்படா நடத்த முடிப்பாங்க வீட்டுக்கு போவோம் அப்படின்னே உட்காந்துருக்கிறீங்க. இதில் எத்தனை பேர் கட்டின புருஷனுக்கு சோறு ஊற்றிட்டு வந்தீங்க சொல்லுங்க? ஒருத்த கூட இல்லை. ஒரு ஆள் கைதுக்குமா? என் புருஷனுக்கு நான் சோறு ஓட்டுட்டேன் நாடகம் பார்க்க வந்தேன். ஒரு ஆள் கைதுக்கு அங்கே ஒருத்தர் ஏன்டாட்டே என்ன நானே சோறு போட்டு தாண்டா தின்ட்டு வந்தேங்கிறாரு. ஆயா நீ இப்படித்தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன இழுத்துருச்சா? ஒருத்த கூட சோறு ஊற்றலை. இப்போ உள்ள காலகட்டம் அப்படித்தான். அந்த காலத்தில் கட்டின புருஷனுக்கு மரியாதை இருந்துச்சு. எப்படி? அடே இது நாடகமா? இது செக்ஸ் போட மாடா நாடகமா? என்ன கிடையாது. உண்மையுமே அந்த காலத்தில் கட்டின புருஷன் ஆண்களுக்கு மரியாதை இருந்துச்சு. உண்மையுமே எப்படி மரியாதை? எப்படி? காலையில் ஒரு புருஷன் காலையில் தூங்கி எந்திரிச்சு வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு வருவேன். சரி. வந்ததுமே அப்போ உள்ள பொண்டாட்டியெல்லாம் எப்படி? ஆகா நம்ம புருஷன் உழைச்சிட்டு வர்றாரு, வந்ததுமே ஒரு சொம்பு தண்ணியை மோந்து கொடுப்போம், ஒரு ஒரு சாப்பாடை போட்டு வைப்போம்னு போட்டு வச்சாங்க. சரி. அப்படியே வேலைக்கு போயிட்டு வந்ததுமே அப்படி அன்பா உபசரிச்சா. எப்படி? வாங்க உட்காருங்க. அதை சாப்பிட்றீங்களா? நீங்க எதை சாப்பிட்றீங்களா? நீ எதை சாப்பிட்றியா? ஐயோ மொட்டு முண்டை வேற மாதிரி கேட்குறானே. இதை சாப்பிட்றீங்களா அதை சாப்பிட்றீங்களான்னு அப்படி மரியாதையை கேட்டாங்க. சரி. ஆனா இப்போ உள்ள பொம்பளை பிள்ளைங்க அப்படி கிடையாது. எப்படி? புருஷன் வந்தது
என்ன நாய் சிலிப்பும் பார்த்திருக்கியா? புருஷனை கண்டாவே அப்படியே அவங்களுக்குலாம் என்னமோ பெஷாத பார்த்த மாதிரி இருக்கும் போல. ஆமா ஆமா. என்ன என்னடா அப்பனாச்சும் புருஷனுக்கு எப்படி மரியாதை இருந்துச்சு, வாங்க உட்காருங்க அப்படி. இப்ப உள்ள பொம்பளை பிள்ளை அதான் ஒரு பழம் ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா? என்ன விஷயம்? இந்த லவ் பண்றப்ப இப்போ உள்ள பொம்பளை பிள்ளை எல்லாம் காதல் பண்றப்ப ஒரு மரியாதை. சரி. எப்படி என்னங்க என்னங்கிறல என் பேபி என் அம்மு எங்கடா இருக்க, இந்த பரமக்குடியில பிச்சை எடுத்துட்டு இருக்கிறேன் வரியா, இப்படி நஜம் தானே இப்போ உள்ள பொம்பளை பிள்ளைலாம். உன்னை அப்படித்தான் ஏமாத்து இப்போ உள்ள பொம்பளை பிள்ளை அப்படித்தான். சரி. என்னங்க டார்லிங்க வேண்டியது அதுலயும் ஒவ்வொன்னெல்லாம் அந்த சேட் பண்ணது பஸ்ல உட்காந்து பாக்குறேன். சண்டாளி ஒருத்தி பண்ணாவாரு சும்மா லெட்டர் கண்ணுக்கே தெரியும் இமை போல இருக்குதுடா. அவளை பாம்பு விடுங்க அவ கட்டிய திண்ணிமாவ எப்படிங்கிற லொடக்கல் ஹாய்ங்கிறத எப்படி அடிக்க. நான்லாம் ஹாய்னு போனோம்னா எங்கடா ஹேட் லெட்டர் பெரிய லெட்டர் இருக்குன்னு பார்த்துட்டு இருப்பேன். அவங்க உட்கார சும்மா லெட்டர் வச்சுக்கிட்டு ஹாய் டொயின்னு போகுது. அவன் எங்க இருந்து அவன் அதுக்கு மேல இருக்கிறேன் வெறி உண்டு மொத்த ஐயர்மலை எப்படி வருவேன் அப்படின்னு அடிக்கிறேன். நான் அதையும் பார்த்துட்டேன் எப்படி வருவேன் நான் வந்து கொண்டே இருக்கிறேன்டா. அதுலயும் பொம்பளை போய் டைப் அடிக்கல பாராட்டல உண்மையுமே. ஏன்னா தமிழனுடைய பண்பாட்டை மீறாம நான் வந்து கொண்டே இருக்கின்றேன் அப்படிங்கிற உச்சரிப்போட போடுது அவர். கண்டிப்பா அங்க போன என்ன பண்ணுவேன் பாவி அங்க போனாத்தான் என்ன தெரியும். அடே இங்க வாவே என்ன சொன்ன? ஒரு பெண்ணுக்கு தானே தெரியும் ஒரு பெண்ணோட அருமை. அப்புறம் பப்புனை பார்த்தா உனக்கு நம்ம எம்ஆர் ராதா சாகல முண்டை மறுபடியும் ஹோட்டல்ல போய் ஒரு ஆம்லேட் சொன்னா எப்படி சொல்லணும் நம்மலாம்? எப்படி ஒரு ஆம்லேட் போட்டு கொடுங்க அன்பா இந்த பொறுமையா இந்த ஆம்லேட் ஒன்று போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். இவர் அப்படி கிடையாது. அவர் யாரா மிரட்ட நம்மளையா முந்தானத்து வழி கேட்டாது எப்படி கேட்டாங்கிற வரும்போது உண்மை வழி கேட்கறது ஒருத்தர்கிட்ட. இப்போ நாங்கள் இந்த பெண்ட்ல திரும்பிட்டோம் இங்கிட்டாம போவார். என்ன வழி கேட்கறது எப்படி கேட்கணும் ஒரு அன்பா வரும். இந்த ஊருக்கு எப்படின்னா போகணுங்கிற வழி கேட்கறது. ஆமா அண்ணே நீ எப்படி கேட்ப அண்ணே இந்த ஊருக்கு எப்படி போகணும்னே அப்படின்னு ஒரு அன்பா பொறுமையா கேட்பேன். இவங்க அப்படி கிடையாது. சரி மாப்பிள்ள முண்டை போட்ட போதைக்கு நம்மளே கொண்டுட்டியான். இங்க வரியா அவன் விரட்டான்டா செருப்பை கழட்டிக்கிட்டு. ஏய் மொத்தா என்னடா என்னையவே கோய கும்பங்கிறியா? இவர் கேட்டது இந்த ஊருக்கு எப்படி வாய் உளறிச்சு முண்டைக்கு. யார்கிட்ட சவுளி கடையில பொம்மை இருக்கும்ல அந்த பொம்மை வழி கேட்டா இந்த வழி மனுஷன்ட்ட கேட்டா பிரச்சனை இல்லை. எங்க நாரதர் உள்ள வந்திருக்க நாரதர் சொல்றாரு நான் இந்த அவர்கிட்ட வழிகள்ல முண்டை தூக்கு கலக்கத்திலே எவனாச்சும் ஜவுளி கடை பொம்மை கிட்ட போய் வழி கேட்பானா? சத்தியமாக நடந்ததே உண்மை. உண்மை முருகனே என்ன பண்ணிட்டாருன்னா இவர் தூக்கிட்டு இருந்தா எழுப்பிட்டு அண்ணா அவர்கிட்ட வழிகள் அண்ணே அவன் இப்படி பொம்மை கடையெடுப்புனால கிடையாது. அதனால லோக்கல் சரக்கு வாங்கி அடிச்சேன். அதே அப்படி பேசுனேன். ஒரு முண்டை புரியல போங்கட்டு நீ என்ன பேசணுன்னு. ஏன்னா அது மாதிரி ஹோட்டல்ல மீன் மண்டையில முள்ளு இருக்கிற சண்டைக்கு போன ஒரு ஆள் வந்தான்டா. அட ஹோட்டலை கூட்டி போனா அதெல்லாம் அப்பப்போ வரணும்டா. அதனால இங்கிற எல்லாமே ஒரு விஷயம் இருக்கு தம்பி. ஏன்னா என்ன அந்த காலத்துல வந்து ஆண்களுக்கு மரியாதை இருந்துச்சு. யாரும் தவறா நினைக்காதீங்க ஏன் இவ்வளவு தூரம் போட்டு இழுக்கிறோம்னா ஏன்னா ஒவ்வொரு நடிகனுக்கும் ஒவ்வொரு திறமைகள் உண்டு. கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைமிங் உண்டு. ஆமா ஆமா. ஏன்னா நீங்க எதுவும் சொல்லாம இருந்தீங்கன்னா அவன் டயத்துக்கு அவன் கரெக்டா வந்துகிட்டு அவங்க வந்துகிட்டு இருப்பாங்க. நீங்க பேசாம இருந்தீங்கன்னா நாங்க பாட்டில் வந்துட்டு இருப்போம். உண்மையுமே ஏன் இதை சொல்றேன்னா அந்த காலத்துல கட்டின புருஷனுக்கு மரியாதை இருந்துச்சு. அதே மாதிரி தாய் குலங்களும் மரியாதை கொடுத்தாங்க. இப்போ உள்ள பொம்பளை பிள்ளை அப்படி கிடையாது. அது மாதிரி லவ் காதல் பண்றப்ப ஒரு மரியாதை அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் என் டார்லிங் என் புச்சிமா ஓ முட்டாட்டி அப்படிதான் சொல்லியிருக்கான். எப்படி சொல்லியிருக்கான் பேபி எந்த ஒரு நாடத்துக்கு போற எங்கடா வர அப்படின்னு கேட்டிருக்கோம். இன்னும் கல்யாணம் பண்ணல இன்னும் முடியல இன்னும் இல்லை பிரகதீஸ்வரி வந்து பாத்துக்க. அதனால அது மாதிரி
இதே இந்த கல்யாணம் பண்ண புதுசுல இந்த லவ் பண்றப்ப காதல் பண்ற புதுசுல இந்த டார்லிங் புச்சிமா இதே ஒரு 2 மாசம் ஆயிரட்டும். சரி 2 மாசம் ஆகி எப்படி அந்த பிள்ளை கல்யாணத்தை பண்ணிடுவேன். கல்யாணம் பண்ணோடனே ஒரு மரியாதை. எப்படி என்னங்க எங்கெங்க வர்றீங்க, இந்த உனக்கு ரைஸ் வாங்கிட்டு வரேன், எனக்கு எக் ரைஸ் வாங்கிட்டு வரேன், சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வாங்க. மறுமை பெத்த தாய்க்கு ஒரு சொம்பு தண்ணி மந்து கொடுத்துருக்க மாட்டேன். புது கல்யாணம் பண்ணோன்னு மரியாதையை பார்க்கணும். பொண்டாட்டியை கீழே குனிய விட மாட்டேன், குண்டி கூட நெளிய விட மாட்டேன். என்னங்க உனக்கு என்னடா வேணும், தண்ணி மோக்கணுங்க, இந்த நான் மோந்து தரேன். அப்படியே மொக்க அந்த ஆசை 60 நாள் மோகம் 30ங்கிற மாதிரி அந்த அது இருக்கிற வரையும் அப்படியே சாத்துவேன், கதவை சாத்துவேன், ஓடி கூட்டுவேன். நல்லா பாரு புது கல்யாணம் பண்ணேன், அப்படியே உள்ரூம்பெல்லாம் கூட்டுவேன். பெட்டுக்கு உள்ளே விட்டு தலையை விட்டு எதுவும் இருக்குதா, மல்லிகைப்பூ கொதிரிச்சா வளைவு எதுவும் உடஞ்சிருச்சானா அப்படியே ராவேன். இந்த இது வந்து எப்ப இந்த மரியாதை கல்யாணம் பண்ண ஒரு 3 மாசத்துல. சரி அதே ஒரு 6 மாசம் ஆயிரட்டும், அதுக்கப்புறம் ஒரு மரியாதை. எப்படி அப்புறம் தான் மரியாதை கூட ஆரம்பிக்கும். 6 மாசத்துல ஒரு மரியாதை எப்படிங்கிற, வாங்க எங்கெங்க இருக்கீங்க, எங்க எங்க வாங்க, எங்கடி வர ஏண்டி பொறி வாரே, வா 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 வாங்க வரண்டி வைடி. ஏன்னா அது அவ்வளவுதான் மரியாதை இருக்கும். ஏன்னா அந்த காதல் அந்த 6 மாசம் ஆயிடுச்சுல்ல, அப்போதைக்கு அந்த மரியாதை. இதே பிள்ளை பிறந்தோன்னதுக்கு அப்புறம் தான்டா இருக்குது ஒவ்வொரு ஆம்பளைக்கும் சனியம் பிடிக்கிறது. அப்பத்தான் அதுக்கப்புறம் தான் எப்படிங்கிற, எப்படி பிள்ளை பிறந்தானே ஒரு மரியாதை. எப்படியா நம்ம ஆம்பளையாளுக்கும் பிடிக்காது பிள்ளை வரதான். ஏன்னா 3 மாசம் காக்க வச்சிருப்பாங்களா. பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் எப்படிங்கிற, எப்படி போனை எடுத்தாவே போதும், ஹலோ எங்கடா, என்னடி பிள்ளைக்கு பேம்பஸ் மயிரை பிடுங்க வீட்டில் அதுதான் தண்டி டீ குடிக்க வந்தேன் வைடி அப்படிம்பியான். உண்மை இப்போ நடக்கிறது உண்மை அதுதானே நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா காலம் வந்து கலியாணம் ஆகி போச்சு தம்பி. ஏன்னா இருக்கிற வரையும் ஏன்னா முதல்ல எதை தொடரமோ அதுதான் விளங்கும். கண்டிப்பா ஏன்னா முதல்ல கொண்டாடலாம் பின்னாடி கொண்டாட தான் போயிட்டு இருக்கோம். முதல்ல நீ எதை வைக்கிறியோ அதுதான் பின்னாடி வரையும் வரும். கண்டிப்பா உண்மையுமே நான் என்ன ஒரே ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல எப்படி பொண்டாட்டிய மாமா போமான்னு கூப்பிடுறீங்களா அதே கடைசி வரைக்கும் கூப்பிடுங்க. இந்த அம்மு டாலிங்கி மயிரை புடுங்குன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்மளே குளுக்கோஸ் ஆக்கிருங்க. ஆக நம்ம புரிச்சு நம்மளே போட்டு உருவுறான்ட்டு அதுங்களுக்கு என்னன்னா விளக்கண தடவை மாதிரி இருக்கும். ஆமாம் இந்த எத்தனை உம்பளால் சிரிக்குது வரங்க வார். அது உண்மைதான். எல்லாம் அப்படித்தான் ஆளாகி போச்சு. அது மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஊரை பக்கமாக எனக்கு சந்தோஷமா இருந்தாலும் எப்படிப்பட்ட சந்தோஷம், என் மனசை பறி கொடுத்து என் மனசை பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சி கத்து தந்த வித்தை எல்லாம் கட்டட்டுமா கண்ணே கண்ணே, கத்து தந்த வித்தை எல்லாம் கட்டட்டுமா கண்ணே கண்ணே. என் மனசை பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சி, என் மனசை பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சி கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே, கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே. என் மனசை பறி கொடுத்து கண்ணூரண்டும் என்னை பந்தாரே மண்ண மண்ண கண்ணங்களின் காதல் புகாரே. சின்ன சின்ன கண்ணும் ரெண்டும் என்னை பந்தாடே வண்ண வண்ண கண்ணங்களின் காதல் முத்தாடே. கண்ணூரண்டும் என்னை பந்தாரே மண்ண மண்ண கண்ணங்கள் காதல் புகாரே. ஒரு ஜோடி நெஞ்சுக்குள்ளே பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சி கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே, கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே. என் மனசை பறி கொடுத்து
பச்சரிசி புன்னகையில் முத்து சிந்தாதோ பக்க வந்து தொட்டவுடன் மின்னை மின்னாதோ ஏ பச்சரிசி புன்னகையில் முத்து சிந்தாதோ பக்க வந்து தொட்டவுடன் மின்னை மின்னாதோ மலரோடு தெங்கள் வந்து மலரோடு தென்றல் வந்து விளையாடி செல்லும் போது உன்னோடு நானும் வந்து உறவாட வந்தேனம்மா இளமை இனிமை சுவைத்தேனே கண்ணேனடிவானே உன்னை கொண்டாடி வேணானே நீ சொல்லி தந்த கமிழா நான் பாடவா என் மனச பறிகொடுத்து என் மனசு இடம் பிடிச்சே என் மனச பறிகொடுத்து உன் மனசு இடம் பிடிச்சே கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டு மகனே ஏ கண்ணே கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டு மகனே கண்ணே என் மனச பறிகொடுத்து மற்ற கிண்ணகரத்தின் புன்னகரமாக விளங்கக்கூடிய ஸ்ரீ சிலையார் உடையார் துணை மற்றும் ஆரம்பக்கோட்டை கிராமத்தில் அமைந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ சிலையர் உடையார் ஐயனார் திருக்கோவில் புரவி எடுப்பு உற்சாகத்தினை முன்னிட்டு நாடகம் நடைபெறும் அனைவரும் காண வருக. ஸ்ரீ விஸ்வாபசுவரிடம் புரட்டாசி மாதம் 17ஆம் நாள் 3/10/2025 வெள்ளிக்கிழமை இரவு சிறாக 10 மணி அளவில் ஆரம்பக்கோட்டையில் அமைந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் கலையரங்கத்தில் சிங்கார வண்ண கலையரங்கில் மற்றும் உயர்திரு காவல்துறை ஆய்வாளர்கள் அவர்கள் தலைமையிலும் உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர்கள் அவர்கள் தலைமையிலும் இவரங்கமேடையில் நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதிரம் சொல்லக்கூடிய புண்ணிய புறா நாடகம் நடைபெறும். இதில் பங்கு நடிகர்கள் தமிழகத்தின் தனக்கனூர் பணக்கொண்டு வெட்டிமரசு கொட்டி வரும் நாடக உலகின் நவரச நாயகன் இவருக்காண்டி பாட்டுக்காண்டி இவரானு சொல்லக்கூடிய மதிக்கு மரியாதைக்குரிய அன்பண்ணா எங்களது பாசத்தை என்று மறவாத டி.கே. இளங்கவன் அவர்கள் விரும்புகிலே வேளாண் வேடன் விருத்தனாக அடித்தோம் அன்பர் பிரகாத்து கொண்டிருக்கின்றார் குமரவேல். அதுக்கு காணக்குயில் கபீரசி இவங்களுக்காண்டி பாட்டுக்காண்டி சொல்லக்கூடிய மன்னார்குடியை சேர்ந்த கஸ்தூரி அவர்கள் விரும்புகிலே வள்ளி நாயகன் நடித்தும் அன்பர் பிரகாத்து கொண்டிருக்கின்றார். வானத்தில் எத்தனையோ நட்சத்திரங்கள் இருந்தாலும் துருவ நட்சத்திரம் போல் அவருக்குன்னு ஒரு பணக்குண்டு வெட்டிமரசு கொட்டி வரும் எங்களது கொட்டாமட்டி அருகாமல் உள்ள கீழையூரை சேர்ந்த KPS ராதாகிருஷ்ணன் அவர்கள் பெருங்கமடைகளை நாரதராக நடித்தும் அன்பர் பிரகாத்துக் கொண்டிருக்கிறார். 6 மணி கலரசு 6 மணி சக்கரவர்த்தி அன்பு மாப்பிள்ளை எங்களது பக்கனாக்குண்டை சேர்ந்த அன்பண்ணா என்ன இன்சில் உனக்கு போட்டிருக்கேன் ஏன்னா ஒரு ஊரில் இப்படித்தான் பெட்டிக்கார இன்சிலை மாற்றி போட்டேன். என்ன அவர் வந்து பி வந்துச்சு நான் வந்து வேற மாதிரி சொல்லிட்டேன். எப்படி சொன்னேன்? அல்ல நோட்டீஸ்லேயே மாற்றி தான் போட்டிருந்தாங்க. சரி சரி அவருக்கு பி உண்மையான இன்சில் ஆனால் மாற்றி போட்டிருக்கேன் என்ன சொல்லிட்டு நான் சொன்னவனே பெட்டிக்கார பேரை சொல்கிறப்ப அவன் எந்திரிச்சு இந்த கட்டை ஒன்று வச்சிருப்பேன் தான் அந்த கட்டை மேலே இருக்குவார் மேலே உள்ள இருக்கு அந்த கட்டை எப்படிங்கிட்டும் ஏண்டா கோத்தா நீ எதுக்குற என் பேர் இன்சில் எங்கள் அப்பா நான் அடுத்த எல்லாத்துக்குமா பிறந்தேன் அப்படின்ட்டு அடிக்க வந்துட்டேன். நோட்டீஸில் இன்சில் மாறினக்கு நானடா ஒன்றுவேன் பாப்பன்னு சொல்லிட்டு பேசாமல் ரொம்ப இல்லாமல் வாங்கி இல்லாமல் போயிட்டேன். அதுக்காண்டி தான் இப்போ ஒவ்வொருத்தர இன்சிலை கேட்டுக்கிறது. ஏன்னா அது அப்போ ஒரு எழுத்து தான் மாற அவன் தலையெழுத்த மாதிரி போயிடும் கண்டிப்பா. ஆமாம் அதனால நம்மளது அன்பண்ணா பக்கனாக்குண்டை சேர்ந்த எங்களது பி கருப்பசாமி உண்மையுமே எத்தனையோ 6 மணி கலைரசை பார்த்துருக்கலாம். எத்தனையோ தமிழகத்தில் எத்தனையோ நடிகர்கள் இருந்தாலும் ஏன்னா இந்த இளம் வயதிலேயே அவருக்குன்னு ஒரு திறமையை கொண்டு தமிழகம் எல்லாம் குறிப்பு கேட்குற அளவுக்கு உண்மையுமே நம்ம அன்பண்ணா கருப்பசாமி அவர்கள் வளம் வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா உண்மையுமே அவர் வாசிப்பும் சரி ஒருத்தருக்கு பாட வரும் இங்கே வேலை இருக்காது, பாடுவார் நல்லா பாடுவார் ஆனால் இங்கே வேலை இருக்காது. ஒருத்தர் வாசிப்பாக அகர மாதிரி அப்படின்னு வச்சுக்க தாளம் போடுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது சேரவும் சேராது ஒரு மயிரும் பிடுங்காது. அது மாதிரி இல்லாமல் உண்மையுமே அது எல்லாமே ஒருங்கிணைப்பாக கொண்டு வரக்கூடிய நம்மளது வக்கனாக்குண்டை சேர்ந்த கருப்பசாமி அவர்கள் விரும்புகையிலே 6 மணி மற்றும் இசைத்து பின்பாடல் இசைப்பார். ஹலோ ஹலோ பொண்ண போல ஆத்தா என்ன பித்து போட்டா என்ன பித்த ஆத்தா கண்ணீரத்தான் பார்த்தா அம்மா நான் சும்மா இல்லடா
அவ இல்லேன்னா யாரும் இல்லடா தங்கம் கொண்ட பூமி பூமி என்ன தாங்கி கொண்ட சாமி சாமி பெத்தவள மறந்தா அவ செத்தவனே தாண்டா அந்த உத்தமிய நினைச்சா அவ உத்தமனே தாண்டா ஆத்தாணி இல்லைனா ஆதரிக்க யார் இருக்கா புதுச்சேல வாங்கி வந்தே உன்னை புதச்செயடும் பார்ப்பதற்கா எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முழிக்க எங்க போய் தேடுவேனம்மா பட்ட கடனை நான் அடைக்க நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது அந்தவனோ நீ என்று அப்புறந்தான் தெரிஞ்சது கஷ்டப்பட்ட காலத்திலும் கலகலன்னு சிரிச்ச கண்டாங்கி சேலையிலையும் கண்ணீரையும் தொடச்ச கண்டாங்கி சேலையிலையே கண்ணீரையும் தொடச்ச பொன்ன போல ஆத்தா என்ன பெத்து போட்டா என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா சொல்லி சொல்லி யாராது சொன்னா துயர் தீராது சொல்லி சொல்லி யாராது சொன்னா துயர் தீராது உன்னை போல ஆத்தா என்ன பெத்து போட்டா என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா அருமையான ஒரு பாடல். ஏன்னா தாய்க்காக இப்போ உள்ள காலகட்டத்துக்கு அவன் அனாதை ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு பிள்ளை பெத்த தாய் தப்பனை விட்டுட்டு போறேன். ஆமா, தாய்க்காக ஒரு பாடல் பண்ணேன்னா கண்டிப்பா தொந்தி கொடுங்க தொடர் எடுங்க நம்மளை 10 மாதம் சுமந்து பெற்று எடுத்த தாய்க்காக ஒரு பாடல். ஏன்னா இதே பாட்டை நீங்க பாட மட்டும் செய்வீங்களா வாசிப்பீங்களா? பாடுவேன், வாசிக்கும் செய்வேன். அந்த வாசித்து காட்டுங்க பார்ப்போம். என்ன பாட்டு வாசிக்கணும் உங்களுக்கு? நடுத்தர பாட்டு ஏதாச்சும் ஒரு பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சதை வாசி வச்சு காட்டுங்கன்னு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் ஆழமா. அந்த பாடல் என்ன பாடல் நீங்க தான் வாசிக்கிறீங்க.
அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நான் அந்த திறமையை பாடுற அளவுக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி வாசிப்புகளையும் ஒரு முக்கியம் இருக்கணும். ஏன்னா இல்லைன்னா ஒவ்வொரு நடிகர்கள் காலை வாரி விட்டு போயிடுவாங்க. அது மாதிரி அன்பு என்னங்கண்ணே இருக்கா அம்மையா கதைக்கு வரணுமாண்ணே? சரிண்ணே சரிண்ணே, நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, இப்போ கதையை விட்டுறேன். விடிகிற வரைக்கும் நாடகத்தை பாரு. எந்திரிச்சு போனீங்கன்னா முதல் செய்வேன்னா உனக்கு தியான். சிறந்த முறையில் அன்பன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு அதனை தொடர்ந்து மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க பத்வான் சொல்லக்கூடிய எங்களது காரியாபட்டி அருகாமுள்ள எஸ் தோப்பூரை சேர்ந்த PS மருது அவர்கள் இருக்கும் இடையிலே மிருதங்கத்தினை இசைப்பார். சாமி வந்து
மனுஷன் பொறி மாதிரி அப்படியே பொறிஞ்சு தள்ளுறா ஐயா. கைதட்டின தமிழ்நாட்டுக்காரர்களுக்கு மட்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டோடு அதுக்கடுத்து பலபத்திய மன்னன் ஆல்ரவுண்டு சக்கரவர்த்தி சொல்லக்கூடிய மதிக்கு முறையக்கூடிய அன்பண்ணா எங்கள் மனைவியை சேர்ந்த எஸ் மணிவேல் அவர்கள் உண்மையிலே ஆல்ரவுண்டை இசைப்பார். அருமையான ஒரு வாசிப்பு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருந்தாலும் உண்மையுமே ஆல்ரவுண்டுக்காரனை மட்டும் பாருங்களேன். நல்ல நாடகத்தில் ஒவ்வொருத்தையும் பார்த்தீங்கன்னா கை இழுத்த மாதிரி அடிப்பேன். ஏன்னா முண்டை இதுனாச்சும் மிருதங்கத்தை விரலில் வாசிக்கிறேன். ஆல்ரவுண்ட் போட்டு உடச்சி விட்டு போங்க, ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க. டீயை யாரும் மோரலையும் ஊற்றிடாட்டே இப்படியே ஆல்ரவுண்டு வாசிக்கிறதுல இப்படியே வாசிப்பேன். என்னன்னு கேட்டேன், நெஞ்சு இழுத்து பிடிச்சிக்கிச்சு, வாயு பிடிய மீன் அதிகமாக சாப்பிட்டேன் அப்படின்பேன். அருமையான ஒரு வாசிப்பு தம்பி அவர்களுக்கு. அதுக்கு எடுத்துட்டு ஒரு நாடகத்துக்கு தாய் இந்த விளங்கக்கூடிய தாள மாஸ்டருமான எங்களது அன்பண்ணா தகரம் தங்கராஜ் தம்பி அகர ஆறுமுகம்மா எங்களது அன்பண்ணா அகரத்தை சேர்ந்த உண்மையுமே சாதாரண மனுஷன் கிடையாது. பல கோடிக்கு சொந்தக்காரனாக இருந்தாலும் எதுக்காக நாடகத்துக்கு வந்திருக்காருன்னா உண்மையுமே அவர் ஒரு 10 நாளைக்கு தான். ஆமாம், ஏன்னா ஒரு நாடகத்தை ஒரு கலை ஒரு ஆர்வத்துக்காக வந்திருக்காரு. இல்லைன்னா அவர் இந்த வேலைக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. மனுஷன் மையம் வந்து 5 லட்சம் ரூபா சம்பளத்தை வாங்கிட்டு அமெரிக்காவில் இருக்கிறேன். இன்றைக்கி வந்திருக்கேன் மனுஷன் அன்பண்ணா ஒரு அன்புக்காக வந்திருக்கக்கூடிய மதிக்கு முறையாக்குரிய அகரத்தை சேர்ந்த ஆறுமுகம் அவர்கள் பெரும்படைகளை தாளத்தினை இசைப்பார். தாளக்கார பத்தி நீ சாதாரண ஆள் நினைக்காது. என்னடா அப்ப அந்த வயசுல குண்டிக்காரன் அடிக்க எப்படி முட்டி அடிக்கிறாப்ல. அந்த கொலுசு கடை ஓரத்துலன்னு ஒரு பாட்டு வந்துச்சு தெரியுமா? அந்த பாட்டுக்கு பாடி முடிச்சனே சிஞ்சா சிஞ்சா தாளம் வரும். ஆமா, அந்த பாட்டுக்கு தாளம் போட்டவரே உங்க பெரிய பதையா பெரியப்பா. ஆமா, நீதானா? அதனால தான் தாளம் போட்டாங்க. மண்மை எனக்கு தெரியாம போச்சு. உனக்கு நான் மச்சான வேணும், ஜாக்கிரதையா பேசு. சரி மாமா சொல்லு. அந்த பாட்டுக்கு நீ நான் உனக்கு மாமாவள வந்தனா கொலுசு கடை ஓரத்திலே அந்த பாட்டை நான் இப்ப பாடுறேன். கரெக்ட்டா பாடலாம் வாசி. கரெக்ட்டா தாளம் போடலனா அந்தால நீ சேஃப்டா குடி. கொலுசு கடை ஓரத்திலே கொலுசு ஒன்னாக கொலுசு ரெண்டாக கொலுசு மூணாக வாங்க சொன்னேன். எந்த ஊர்லடா சிங்குச்சான்னு வாயில சொன்னாங்க. ஓ முட்டு முண்டை அன்பன் அவர்களுக்கு மனம். சரி முடிச்சிடறேன், பொறு அவசரப்படாத. நான் ஆம்பளை பையன் கேட்கல இல்லை உனக்கு, அவர் கேட்கலையா மொட்டு முண்டை என்ன வாசிக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக வண்ணமன சினமைப்பு கம்பெனி சீன் கம்பெனி அன்புள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு சிறந்த முறையில் ஒலி அனுளி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது இந்த இருங்க பார்த்துக்கிட்டேன். இது ரொம்ப பிடிச்ச வரும் மாற்றி கீத்தி சொல்லிட்டேன்னா சுமதியான சிறந்த முறையில் ஒலி அனுளி அமைத்துக் கொண்டிருப்பது சுமதி சவுண்ட் சர்வீஸ்.